கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் உதார குணமுள்ள ஒரு குணாதிசயம். நம்முடையத்தில் வந்து கேட்கிற மக்களுடைய அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து அந்த மக்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நம்மால் இயன்றதை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து உதவும் போது அது நிச்சயமாக அது உதார குணம் என்று சொல்லக்கூடிய காரியம். இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை போதித்து கொண்டிருந்தார். 3 நாட்கள் முடிந்த பின்பாக அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணின போது அவருக்குள்ளே தோன்றின ஒரு காரியத்தை நாம் அறிவோம். இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே, 3 நாட்கள் இவர்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார்கள், இவர்களை நான் பசியோடு அனுப்பிவிட நான் விரும்பவில்லை, என இவர்களுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு தன்னுடைய சீசரிடத்தில் சொன்னார். சீசர் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. என்று சொன்னால் அது வனாந்தரமான இடம், அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலையில் காணப்பட்டது. நாம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய உதார குணத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் அந்த இடத்துல அமர்ந்திருந்திருக்கிறார்கள். பெண்கள் பிள்ளைகள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அந்த வனாந்தரத்தில் ஐ வாண்ட் டு கிவ் தம் சம்திங் ஸோ தட் தே கேன் கோ ஹோம் வித் சம் ஸ்ட்ரெங்த், கொஞ்சம் பலத்தோடு கூட அவங்க போவாங்க என்று சொல்லி வாஞ்சித்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். உதார குணம் உள்ள ஆத்மா எப்பொழுதுமே யாருக்காவது எதாவது செய்யணும் அப்படின்ற மனம் இருக்கும். ஆனால் நம்ம கையில் இருக்காது. வி மே நாட் ஹாவ், பட் வி ஹாவ் த தாட். கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் கொடுப்பதற்கு ஏற்ற வசதிகள் இருக்காது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் நம்முடைய வாஞ்சியை சொல்லும்போது, ஆண்டவரே நாங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம், காலையிலிருந்து நாங்கள் 5 மணி வரை இந்த கூட்டத்தை நடத்துகிறோம், போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணவு கொடுத்து அனுப்புனா நல்லாயிருக்கும் என்று சொல்லி அதே தேவனுடைய குணாதிசயத்தின்படி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிக்கும்போது அவர் நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இது எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அங்கு கூட அந்த உணவுக்கான காரியத்தை யாரிடமும் கிடையாது. ஒரு சிறு பையன் தன்னுடைய தாயார் கொடுத்து அனுப்பின 5 அப்பம் 2 மீனை வைத்திருந்தான். அதை பார்த்து சீசர்கள் சொன்னார்கள், அந்த மகனும் உதாரத்துவமாய் அதை கொடுத்தான். அவன் அதை உதாரத்துவமாய் கொடுத்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து விட்டு கொடுக்க முடியாய் கொடுக்க சொன்னார். எல்லாருக்கும் கொடுத்து மீதியானதை 12 கூடை நிறைய எடுக்க முடியாத காரியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். எனக்கு அன்பானவர்கள், நமக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த உதார குணம் இருந்தால் போதும், கர்த்தர் வழிகளை திறப்பார். தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய வாஞ்சைகளை சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. கர்த்தா, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்களிடத்தில் நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான பொருள்கள், நிறைவான தன்மைகள் கிடையாது. ஆனால் எப்பொழுதும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு வாஞ்சி உண்டு. கர்த்தாவே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தா, அப்படியாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எங்களை விட எளிமையானவர்களுக்கு, எங்களை விட சிறுமையானவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் உம்முடைய நாமத்தினால் எங்களுக்குள்ளே எழும்புகிறதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீர் அப்படி இந்த பூவுலகில் வாழ்ந்தபோது கர்த்தாவே அநேகருக்கு நீ அற்புதங்களை செய்தீர். கர்த்தா, அநேக குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்தீர். அதேபோல் கர்த்தாவே, நாங்களும் கர்த்தாவே நாங்கள் உதார குணத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அல்லது உதவியாக இருக்க வேண்டும், ஒத்தாசை வேண்டும் சொல்லி நாங்கள் எண்ணுகிற எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த காலவேளையில் என்னுடைய பிள்ளைகள் கர்த்தாவே வாஞ்சியோடு இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய நினைப்போடு இருக்கிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவும்படியாய், அந்த உதார குணமுள்ள அந்த ஆத்மா செழிக்கும்படியாய், அவர் இன்னும் உற்சாகமாக கொடுக்கும்படியாய்
நீர் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை கட்டிடும் கத்தாவே. அப்படியாய் கத்தாவே, நீர் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஆசீர்வாதத்தை கட்டிடும். ஆதரமித்தம் கத்தாவே, உம்முடைய நாம் மைப்படும்படியாக கத்தாவே நீர் கிருபை செய்யும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ தண்ணீர் பாய்ச்சப்படும் சொன்னபடி அப்படியே அந்த பிள்ளைகள் கத்தாவே மற்றவருடைய உள்ளம் குளிரும்படியாய் தண்ணீரை பாய்ச்சுகிற அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறதுனாலே அவருடைய உள்ளமும் குளிரும்படியான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நீர் மகிழ்ச்சியாக்கியல கத்தாவே. அப்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற குடும்பங்களை ஒவ்வொன்றும் செழித்திருக்க முடியாக நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பிதாவே. இந்த காலவெளியில் அப்படியாய் கத்தாவே உதாரகமுள்ள ஆத்மாக்களை கத்தாவே செழிக்க போன தேவன் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை செழிக்க பண்ணி ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை செழித்திருக்க முடியாது செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.